நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவன் தவறு செய்தால் அதன் பலன் உலகத்தில் உள்ளவர்களால் கொடுமையாக அனுபவிக்கப்படுகிறது. தவறு செய்பவன் ஒருவன், ஆனால் அதன் துன்பம், அதனால் ஏற்படக்கூடிய துயரத்திற்கு எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இதே விஷயத்தை நாம் நல்ல விஷயமாகவும் மாற்றி பார்க்கலாம். ஒருவர் செய்யும் சத்காரியம், மகாத்மா ஒருவர் உலக நன்மையின் பொருட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். குறிப்பாக உதாரணமாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். பெரிய பூமி, பரந்த பூமி, வறண்ட பூமியாக இருக்கிறது. தொண்டுள்ளம் கொண்ட தார்மிகர், அடடா, இதை நாம் ஒரு குளமாக அமைத்து இதில் எப்பொழுதும் வற்றாது தண்ணீர் இருக்கும்படி செய்தோமேயானால் எவ்வளவு பேர் பயனடைவார்கள். எனவே நாம் இதனை ஒரு குளமாக்கி வைத்து எல்லா இடங்களிலும் மழை பொழிந்தாலும் இந்த இடத்தில் வந்து தண்ணீர் சேரும்படியாக, தண்ணீர் சேமித்து வைக்கும் ஒரு நீர்நிலையாக இதை மாற்றலாம் என்று நினைத்து அதன்படி செயல்படுத்துகிறார். எப்படி இருக்கும்? கண்ணன் சொல்லுகிறான் கீதையில், யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிரதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா என்று. வேதம் மிக 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 பரந்தது. அடியேன் இவ்விதம் அடிக்கடி கூறுவதினாலே உங்களுக்கே சலிப்பு தட்டலாம். ஆனால் அடியனுக்கு சலிப்பு தட்டவில்லை. ஏனென்றால் பரத்வாஜர் போன்ற மகர்ஷிகளே வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு முயற்சித்து 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 அவர்களால் முடியாது என்றால் அந்த வேதத்தை, வேத விஞ்ஞானத்தை நம்மால் பேசிவிட முடியுமா? வேதம் பறந்து விரிந்திருக்கிறது. ஒரு பெரிய ஏரி போன்றது அந்த வேதம். அதில் பூரணமாக தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது. ஒருவர் ஸ்நானம் செய்வதற்காக அந்த ஏரிக்கு வருகிறார், ஸ்நானம் செய்கிறார். மற்றொருத்தர் தண்ணீர் அருந்துவதற்காக அங்கே வருகிறார், தண்ணீர் அருந்துகிறார். மூன்றாம் அவர் தன் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வருகிறார். அதற்கு உண்டான யத்திரங்களை செய்து கால்வாய்களை வெட்டி தன் வயலுக்கு நீர் பாய்ச்சுகிறார். நான்காம் அவர் தன்னுடைய வஸ்திரங்களை துவைத்துக் கொள்வதற்காக அங்கே வருகிறார், அதில் துணிகளை துவைத்துக் கொள்கிறார். ஐந்தாம் அவர் தான் அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று சந்தியாவந்தனம் முதலிய சத்கர்மாக்களை செய்வதற்கு ஏரிக்கு வருகிறார், தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை செய்கிறார். சரி, ஒருத்தர் தான் ஸ்நானம் செய்கிறார், மிகுதியாக ஏரியில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. மற்றொருத்தர் ஒரு குடத்தில் நீர் முகர்ந்து சென்றார், மிகுதியாக தண்ணீர் ஏரியில் இருக்கிறது. இந்த தண்ணீர் எடுத்து சென்றவரோ அல்லது மற்றொருத்தரோ அவரவர்கள் தங்கள் காரியம் முடிந்த பிறகு இந்த ஏரி தண்ணீர் என்ன ஆகும், இந்த ஏரியில் இவ்வளவு நீர் நிறைந்திருக்கிறது, இது என்ன ஆகும் என்று வியசனப்படுவார்களா? அதை குறித்து விசாரப்படுவார்களா? தங்களுக்கு என்ன தேவையோ தங்கள் தேவையை மட்டும்தான் அந்த தீர்த்தத்தில் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதுபோல் அகண்டமானது வேதம். அந்த வேதத்திற்குள்ளே ஒவ்வொருத்தர் தங்களுக்கு தேவையான பாகத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஒருத்தருக்கு வேத பாகத்தில் கர்மகாண்டம் மிகவும் பிடித்தமானது. யாகங்களை செய்ய வேண்டும், யஜ்ஞங்களை செய்ய வேண்டும், தவங்களை செய்ய வேண்டும், தானங்களை செய்ய வேண்டும். ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேத. உனக்கு சொர்க்கம் தேவையா? நீ சொர்க்கத்திற்கு சென்று இந்திரனுடன் சேர்ந்து உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? எனில் ஜோதிஷ்டோமம் என்னும் யாகத்தை செய்வாயாக. அடுத்தது, நிறைய பணம் வேண்டும் சுவாமி, நல்ல ஐஸ்வர்யம் வேண்டும், காசு பணங்கள் வேண்டும் என்று மற்றொருத்தன் ஆசை கொண்டால் அவ்வளவுதானே. இங்கே வாயு தேவதாக்கமான யாகம் ஒன்று உண்டு. வாயுவை தேவதையாக கொண்டு ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். அப்படி யாகம் செய்தால் பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும். அவர் சந்தோஷப்பட்டார். மூன்றாம் அவர், சுவாமி, துர்பிக்ஷமாகிவிட்டது, நாட்டில் வறட்சி தாண்டவமாடுகிறது, ஒட்டு தண்ணீர் இல்லை, ஒரு குடம் தண்ணீருக்காக எங்கோ சென்று வர வேண்டியதாக இருக்கு, நல்ல மழை பொழிய வேண்டுமே என்றால் காரீரி என்னும் அந்த யாகத்தை செய்தால் மழை பொழியும் என்பதாக வேதத்தில் கர்மகாண்டத்தில் நம்முடைய பலன்களுக்கு ஏற்றாற் போலே சில காரியங்களை செய்ய சொல்லி விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒருவர் பார்க்கிறார், என்ன சுவாமி, இந்த பலன்களை நாங்கள் எவ்வளவு காலத்தில் அனுபவிக்க முடியும்? இது நிரந்தரமானதா? நான் ஆராய்ந்து பார்த்த அளவில் இந்திர பதவி கூட நிரந்தரமானது இல்லை.
ஏனென்றால் அந்த இந்திரன் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவ்வப்பொழுது முயற்சிகள் செய்வதை பார்க்கிறோமே. தாங்களே தபோவனத்தில் கீழே சொன்னீரே, இந்திரன் தன்னுடைய பதவி பறிபோய்விடப் போகிறது என்பதற்காகத்தான் மகர்ஷிகள் தவம் செய்யும் பொழுது அந்த தவத்திற்கு இடையூறு விளைவிக்கும்படியாக அப்சரசுக்களை அனுப்பி அவர்கள் தவத்தை கலைக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்களே. ஆகையால் இந்திர பதவி நிரந்தரமானது அல்ல. எனில் வேதம் கர்மகாண்டத்தை விடுத்து ஞானபாகத்திற்கு வா. கீழே பார்த்தோமே, வேதாந்தம் என்னும் பாகம், வேதத்தினுடைய சிரோபாகம். அந்த வேதாந்த பாகத்திற்கு வந்து அந்த விஷயங்களை எல்லாம் விசாரம் செய் என்றவுடன் தான் அவருக்கு ஞானம் சித்திக்கிறது. இதுபோன்று வேதத்தில் அவரவர்கள் தங்களுக்கு விருப்பமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். மேலும் வேதபாகம் விரிந்திருக்கிறது. இதுபோன்று மாபெரும் ஏரியில் ஒருவர் தங்களுக்கு தேவையான தீர்த்தத்தை மற்றும் பெற்று அதற்கு உண்டான பலன்களை அடையுமா போலே மீறி பறந்திருக்கக்கூடிய அந்த பாகம் அப்படியே நிறைந்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒருவர் ஆதி காரணமாய் இருக்கிறார். யார்? மிக பெரும் அந்த ஏரியை உண்டாக்கிய ஒரு தர்மாத்மா. அவர் செய்த காரியத்தினால் அன்றோ மற்றவர்கள் பலனடைகிறார்கள். இது நல்லவர்கள் செய்யும் காரியத்தின் பயன். நன்கு தீர்த்தம் நிறைந்து சமிருத்தியாக இருக்கக்கூடிய அந்த ஏரியை மிக பெரும் இயந்திரங்கள் கொண்டு, தற்காலத்தில் ஜேசிபி பொக்லைன் என்கிறோம் அல்லவா, அது போன்ற இயந்திரங்களை கொண்டு கொடூர குணம் கொண்டவர்கள் மண்ணை கொட்டி மூடிவிட்டார்களேயானால் ஏரி தண்ணீரை உபயோகிக்க முடியுமா? ஏரி தண்ணீரை பயன்படுத்த முடியுமா? ஒருவர் செய்த சத்காரியத்தினால் ஊரே வாழ்ந்தது, மற்றொருத்தர் செய்த அசத்காரியத்தினாலே அந்த ஊரில் வறட்சி தாண்டவமாடியது. இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் அடிக்கடி வேதங்களில் பார்க்கலாம், புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பார்க்கலாம். நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதற்கு அநேக விதமான தடங்கல்கள் உண்டாகும். ஆனால் ஒரு நல்ல காரியம் நம் முன்னோர்களாலே செய்யப்பட்டது, இன்றளவும் வாழ்வாங்கு நாம் அந்த காரியத்தினால் பயனடைகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பேற்பட்ட காரியம், அழிக்க முடியாத காரியம், சாஸ்வதமான காரியம், அது போன்றதொரு செயலை அவர்கள் செய்ததற்கு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆம், இதனை இன்று இல்லை, நாளை இல்லை, நேற்று இல்லை, இனி வரக்கூடிய 100 ஆண்டுகள் இல்லை, கல்ப கோடி காலங்கள் ஆனாலும் இந்த செயலை தடுத்து நிறுத்த முடியாது. அதனை எல்லோரும் உபயோகித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுதான் அவர்கள் வேதத்தை அறிந்தது, அந்த வேதத்தின் பொருளை நமக்கு உணர்த்தியது. வேதம் எல்லாவற்றிற்கும் பிரமாணம். வேதத்தை காட்டிலும் வேறொரு பிரமாணம் கிடையாது. வேதோ கில தர்ம மூல பிரமாணம். இந்த உலகம் இப்பொழுது சரியான விகிதத்தில் சுற்றி வருவதற்கும், சில பல காலங்களில் மழை பொழிந்து தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று மக்கள் சுபிக்ஷமாக வாழ்வதற்கும் வேதம் என்பதை தவிர்த்து வேறொரு ஆதாரம் இல்லை என்பதை நிலை நிறுத்தியவர்கள் நம்முடைய பூர்வர்களான மகரிஷிகளாம் மகாத்மாக்கள். ஆகையால் இந்த ஒரு காரியத்திற்காகவே நாம் அவர்களை எவ்வளவு தலை வணங்கி சேவித்தாலும் தகும் தகும் தகும், இது போரவே போராது என்னும் ஒரு நிலையை நாம் உணர வேண்டும். பரத்வாஜர் என்னும் ஒரு மகரிஷி தான் மாபெரும் யாகத்தை செய்து அந்த யாகத்தில் சப்த ரிஷிகளையும் அழைத்து யக்ஞ புருஷனான ஸ்ரீ மட்டபல்லிநாதனை இந்த க்ஷேத்திரத்தில் ஆராதித்தார். இன்றும் அடியேனே பார்த்திருக்கிறேன், அடியேனும் உள்நுழைந்திருக்கிறேன். இங்கே பகவானுடைய ஆலயம் பின்புறம் தெரிகின்றதே, பெருமான் ஸ்ரீ மட்டபல்லிநாதனுடைய கர்ப்பகிரக விமானத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன்புறம் நுழைவாயிலான பெரிய கோபுரமும் அதைத் தொடர்ந்து மட்டபல்லிநாதனுடைய கர்ப்பகிரக விமானத்தையும் பார்க்கிறீர்கள். அந்த விமானத்திற்கு சற்றே பின்புறத்தில் தற்பொழுது செடி கொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தில் தான் ஒரு குகை மேலிருந்து கீழே மட்டபல்லிநாதனுடையதான சன்னிதானத்திற்கு செல்லும் வழியாக அமைந்திருந்தது. அந்த குகை வழியாகத்தான் தினந்தோறும் சப்த ரிஷிகள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து இரவு வேளைகளில் ராஜ்யலக்ஷ்மி வல்லபனாம் மட்டபல்லிநாதனை ஆராதிப்பதாக க்ஷேத்திர மகாத்மியம் கூறுகிறது. ஆனால் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டதான இந்த ஆராமங்கள் இவையும் ஸ்ரீ நிருசம்மனுடைய திருவுள்ளத்தின்படியாகத்தான் அழகிய பூந்தோட்டங்கள் புஷ்போத்தியானங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்காக அந்த குகையை மூடி வைத்திருக்கிறார்கள். அதிலும் பலவிதமான அனர்த்தங்கள் விளைவதினால் சப்தரிஷிகள் வந்து ஆராதிக்க வேண்டிய அந்த குகைக்குள்ளே பலரும் நுழைந்து பல தகாத காரியங்களை செய்வதனாலே அந்த குகையை மூடி வைத்திருக்கிறார்கள்.
எது எப்படி இருந்தால் என்ன, ஒருத்தர் செய்த உத்தமமான காரிய விசேஷம் உலகத்தவரான நம்மை வாழ்விக்கிறது. இப்படி பரத்வாஜ மகர்ஷி யுகத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீ மட்டபள்ளிநாதனை ஆராதித்தார். அதன் பிறகு இந்த கலியுகத்தில், கொடுமையான கலியுகத்தில், கலியிலிருந்து நாம் விடுபடும் வழிமுறை அறியாத இந்த காலத்தில் நிருசிம்மனுடைய அபராவதாரம் என்று பக்தர்களாலே அன்புடன் போற்றப்படக்கூடியதான முக்கூர் நிருஹரி எனப்படக்கூடிய அந்த சுவாமியாரவர் விசேஷமான யஜ்யத்தினாலே எம்பெருமானை ஆராதித்தார். இந்திரன் சதக்ரது என்று பெயர் பெற்றவன். நேற்றே பார்த்தோம், சதக்ரது என்றால் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் இந்திர பதவி சுலபமாக சித்தித்துவிடும். அப்படித்தான் ஒரு சமயம் இந்திரனுக்கு சாபம் ஏற்பட்ட பொழுது அவன் இந்திர பதவியில் அமர்வதற்கு லாயக்கற்றவனாய் பொழுது சப்த ரிஷிகள் நகுஷனை அந்த ஸ்தானத்தில் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். ஏனென்றால் நகுஷன் 100 யாகங்களை செய்து பகவானை ஆராதித்திருக்கிறான். அதனுடைய பலன் அவனுக்கு இடைக்கால இந்திர பதவி சித்தித்தது. தற்காலத்திலும் பார்க்கிறோமே, அதுபோன்று தான் சகரன் என்னும் அரசன் 99 யாகங்களை செய்தான். 100வது யாகத்திற்கு இந்திரனால் இடையூறு ஏற்பட்டது. பலி சக்கரவர்த்தி பலி மகாராஜன் 99 யாகங்களை செய்தான். அடுத்தது 100வது யாகத்தை செய்ய ஒட்டாமல் இந்திரன் பிரார்த்தித்ததின் பெயரில் உபேந்திரனாக, வாமனனாக ஸ்ரீ எம்பெருமானே மகாவிஷ்ணுவே தான் அவதாரம் செய்து மகாபலிக்கு இந்திரனை விட மேலான பதவியை அளித்து இந்திரன் விருப்பத்தையும் நிறைவேற்றினான், தன் பக்தனான மகாபலியையும் காப்பாற்றினான். இப்படி 100 யாகங்கள் எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சதக்ரது என்பது பெயர். சுவாதி மகா யஜ்யம் என்னும் ஒரு சங்கல்ப விசேஷம். எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய திவ்யமான ஆக்ஞை, அவருடைய கட்டளை. நாம் பேச முடியுமா? நாம் பேச வேண்டும் என்று நினைத்தால்தான் நம்முடைய நாக்கு நமக்கு ஒத்துழைக்க முடியுமா? சில சமயத்தில் நாம் பேச வேண்டாம் என்று நினைத்தால் கூட உள்மனது நினைப்பதற்கு முன்பாகவே இந்த நாக்கு விரும்பத்தகாத பேச்சுக்களை எல்லாம் பேசிவிடுகிறது. இதனால் விளையக்கூடிய அனர்த்தங்களுக்கு நாம் பொறுப்பாளி ஆகிவிடுகிறோம். அதனால்தான் நம் பெரியோர்கள் கூடுவார்கள், நான் சொல்ல முடியுமா, நான் பேச முடியுமா, வஞ்சக்கல்வன் மாமாயன் ஓர் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உள்ளும் உள்புகுந்தான் என்று. இங்கே ஹிருதய புண்டரீகத்தில் ஹிருதய குஹா ரசிகனாக, ஏனென்றால் நிருசிம்மன் மட்டும்தான் நம் இதயத்தில் வசிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? குகைக்குள்ளே சிம்மமாய் வசிப்பவன் நிருசிம்மன். குகை என்பது விசாலமாக பரந்ததாக 1000 மண்டபங்கள் 1000 தூண்கள் அமைந்ததாய் இருக்குமா? இல்லையே. குகை என்பது மிக 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 சிறியதாய் இருக்கும். உள்ளே நுழைவது கஷ்டம், வெளியேறுவது கஷ்டம், அந்த உள்ளே நாம் அமர்ந்து கொள்வதே கஷ்டம். அதுபோன்று தான் நம்முடைய மனது. நம்முடைய மனது எவ்வளவு பரந்தது என்பது நம்மால் மட்டும்தான் அறிய முடியும் இல்லையா? நம் மனது விசாலமானதா இல்லையா? இந்த உண்மை நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் உலகத்தில் நல்லவர்கள் என்று பெயர் எடுத்து விடலாம், ஆனால் உண்மையில் நல்லவர்களா இல்லையா? நம் அந்தராத்மா மட்டும்தான் இந்த ரகசியத்தை அறியும். ஆனால் நிருசிம்மனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏனென்றால் தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருப்பவன் என்று பிரஹ்லாதனால் அறுதியிட்டு பேசப்பட்ட பரம்பொருள் என்றோ, அந்த பரம்பொருள் தான் யாருடைய இதயத்தில் வசிக்க வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கின்றது. எல்லாருடைய இதயத்திலும் எம்பெருமான் இருந்தாலும் எல்லோரும் அதை உணர்வது இல்லை. எல்லோருக்கும் அத்தகைய உணர்ச்சி இல்லை. இரண்யகசிபுவின் இதயத்திலும் எம்பெருமான் இருந்தான். ஆனால் இரண்யகசிபுவால் பார்க்க முடிந்ததா? இல்லையே. அவன் உள்ளே எம்பெருமான் உறைவரை நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்று பிரஹ்லாதன் உணர்த்தினான். அப்பா, எங்கே ஹரி, எங்கே ஹரி, எங்கே ஹரி என்னும் பொழுது உன்னுடைய வாக்கில் அமர்ந்திருக்கிறானே அந்த பரம்பொருள் என்று பிரஹ்லாதன் வியந்து பாராட்டினான். ஆகையால் அந்த சுவாமியினுடைய திவ்யமான ஒரு வைபவ விசேஷம் என்ன? சாட்சாத் ஸ்ரீ நிருசிம்மனுடைய திவ்யாக்ஞை. ஸ்ரீ நிருசிம்மன் அவருக்குள்ளே அமர்ந்து அவருடைய ஹிருதய புண்டரீகத்தில் தான் வசிப்பதை பரம பாக்கியமாக, தனக்கு கிடைத்த பாக்கியமாக அந்த நிருசிம்மன் நினைத்து அவர் மூலமாக சுவாதி மகா யஜ்யம் என்பதாக உயர்ந்த யாகத்தினால் தன்னை ஆராதிக்கும்படியாக நியமனம் அளித்தான். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன தமேனம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன என்பது உபனிஷத் வாக்கியம். சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்திலும் மற்றும் வேதார்த்த சங்கிரகம் முதலான கிரந்த விசேஷங்களிலும் இந்த வாக்கியத்தினுடைய அத்தியுதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் உணரும்படியாக
அக்ஷரங்களை பிரித்து 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 பொருள் கூறுகிறார். தமேனம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. அந்த பரம்பொருளை நாம் அறிய வேண்டும். எதை கொண்டு அறிவது? திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் கூறுகிறான், சாஸ்திராத்வேத்வி ஜனார்த்தனம் என்று. ஜனி நிராசகா ஜனார்த்தனஹா, பிறவி பிணியை அரிப்பவன் ஜனார்த்தனன். அந்த ஜனார்த்தனனை நான் சாஸ்திரத்தை கொண்டு தான் அறிகிறேன். ஆதோ வேதா பிரமாணம் என்பது கூரத்தாழ்வானுடைய வாக்கு. வேதத்தை விட வேறு பிரமாணம் இல்லை. வேதத்தினால் மட்டும்தான் வேத வேத்யனை அறிய முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேத வேத்யன் அவன் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடியதான பலவிதமான வியாதிகளுக்கெல்லாம் வைத்தியனாக விளங்குபவன். ஆகையால் அத்தகு வேதாந்தத்தை அறிகிறார்கள். வேதாந்தத்தின் அர்த்த விசேஷத்தை அறிகிறார்கள். தமேனம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. பிரம்மஞானத்தை, பிரம்மத்தை, பிரம்மத்தினுடைய யாதாத்மிய ஞானத்தை, எது பரம்பொருள், எது தத்துவம் என்பதை பெரியோர்கள் அறிகிறார்கள். யக்ஞேன தானேன தபசா அநாசகேன. 4 வாக்கியங்கள் இங்கே காண்பிக்கப்படுகின்றன. பின்னிரண்டு வாக்கியங்களின் பொருளை முதலில் அறியலாம். தபசா, தவம் என்றால் என்ன? ஸ்தம்பாத்ரியில் பார்த்தோம் அல்லவா? மௌத்கல்யர் என்னும் மகர்ஷி அவர் சொன்ன தவம் வேறு, மற்ற மகர்ஷிகள் தவத்தின் இலக்கணமாக சொன்ன விசேஷங்கள் வேறு. தபசா. அடுத்தது அநாசகேன. அநாசகேன என்றால் உபவாசம் இருப்பதா? தற்காலத்தில் இயலுமாம். சரீரத்தில் எத்தனை விதமான கோளாறுகள் உண்டோ அத்தனை கோளாறுகளும் நிரம்பி இருக்கின்றன. சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உபவாசம் இருக்க முடியுமா? ஏகாதசி முதலான புண்ணிய தினங்களில் நம்மால் எவ்விதம் உபவாசம் இருக்க முடியும்? அப்பொழுது அனசனம் என்றால் என்ன பொருள்? இஷ்டப்பட்டபடி சாப்பிடக்கூடாது, எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. எப்படி சாப்பிட வேண்டும் என்னும் ஒரு நியமம் இருக்கிறது. அந்த நியமத்திற்கு உட்பட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்பதாக இந்த அனசனம் என்னும் பதத்தின் பொருள் விளக்கப்படுகிறது. யக்ஞேன தானேன. அடுத்தது தானம். தானம் அளிப்பது, வள்ளன்மையுடன் விளங்குவது. தானம் என்றால் சாக்ரிஃபைஸ் என்பது அர்த்தம். நம்முடையது என்பது இல்லாமல் நாம் அனைத்தையும் சர்வஸ்வதானம் செய்து விளங்குவதற்குத்தான் தானம் என்பது பொருள். அதை விட முக்கியமானது யக்ஞம். யக்ஞம். இந்த யக்ஞம் என்னும் சப்தத்தின் பொருளை பலமுறை அடியேன் விளக்கி இருக்கிறேன். யக்ஞத்தினால் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான், யக்ஞத்தினால் ஆராதிக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான், அந்த யக்ஞத்தினுடைய பலனை அளிப்பவன் எம்பெருமான். முக்கூர் சுவாமி என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் அந்த மகனீயருடைய தபசித்தி க்ஷேத்திரம் ஸ்ரீ மட்டப்பள்ளி க்ஷேத்திரம். தான் 108 மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்து யக்ஞ புருஷனான பகவானை அந்த சுவாமி ஆராதித்திருக்கிறார். சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், பதரிகாசிரமம், நைமிஷாரண்யம், அந்தர்வேதி, வேதாத்ரி, ஸ்ரீரங்கம், இப்படி பல க்ஷேத்திர விசேஷங்களில் உத்தமமான பல யாகங்களை நிகழ்த்திய மகாத்மா ஸ்ரீ நிருசம்பனுடைய திவ்யாக்கியினாலே எவ்விதம் ராமானுஜர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை பகவானுடைய நியமனத்தினால் தான் கொண்டுணர்ந்து அதனை தனக்கு ராஜதானியாக்கி கொண்டாரோ அதுபோன்று ஸ்ரீ நிருசம்மன் அழைக்க முக்கூர் சுவாமி இந்த திருத்தலத்திற்கு இன்றைக்கு சற்றேறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பாக வந்து இந்த ஸ்தலத்தை விருத்தி செய்து இங்கே உயர்ந்த யாகங்களினாலேயும் உத்தமமான ஹவிஸினாலேயும் அந்த பரம்பொருளை ஆராதித்தவர். பரத்வாஜருடைய ஆராத்திய தெய்வதமான அந்த நிருசம்மனை ஆராதித்தவர். கடைசியில் ஆத்ம நிவேதனமாக தன்னுடைய ஆத்மாவையே அந்த நிருசம்மனின் சரணாரவிந்தத்தில் ஹவிஸாக சமர்ப்பித்தார். உத்தமமான அந்த தபோவனத்தில் நாம் மகனீயருடையதான பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.